சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் 7 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பௌத்த மதச் சடங்கின்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் தனது வீடு அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை சரமரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆம்ஸ்ட்ராங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இதையடுத்து செம்பியம் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டது. பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பெரம்பூரிலிருந்து பொத்தூர் கிராமத்திற்கு ஆம்ஸ்ட்ராங் இறுதி ஊர்வலம் நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பெரம்பூரிலிருந்து கொளத்தூர், ரெட்டை ஏரி, மாதவரம், ரவுண்டானா, புழல், நெற்குன்றம் வழியாக பொத்தூர் கிராமத்திற்கு 7 மணி நேரமாக இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இறுதி ஊர்வலம் நடைபெற்ற பகுதிகளில் எவ்வித அசம்பாவிதமும் மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழாத வண்ணம் முன்கூட்டியே கடைகள் அடைக்கப்பட்டன. மழையையும் பொருட்படுத்தாமல் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்து வந்தனர். ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலும் கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். கடைசியாக நள்ளிரவு 12:50 மணிக்கு ஜெய்பீம் ஜெய்பீம் என்ற முழக்கத்துடன் ஆம்ஸ்ட்ராங் உடல் சந்தன பிள்ளையில் வைத்து சவக்குழியில் இறக்கப்பட்டது. பௌத்த மத சடங்கின்படி இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி, 1½ வயது மகள் சாவித்ரி பாய் பௌத்த சடங்குகளை செய்தனர். சவப்பெட்டியில் சமத்துவ தலைவர் கே. ஆம்ஸ்ட்ராங், மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்றும் ஜெய்பீம் என்றும் வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.